தூங்கிட்டு இருக்கும்போது மூஞ்சில தண்ணியா ஊத்துற. இரு வர. வேணாம். என்ன கேளு. என்ன கோமா வந்த? இப்ப அப்படியே ஃப்ரீஸ் ஆயி நிக்கிற. அதான் கண்ணாலே என்ன கண்ட்ரோல் பண்றியே. ஏய், நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எதுக்கு என்ன எழுப்புன? மணி 7 ஆகுது. இத சொல்லதான் எழுப்புனியா? டைம் ஆகுது. வேலைக்கு போக வேண்டாமா? நான் 9 மணிக்கு தான் போவேன். அது நீ வர்க்கரா இருந்த வரைக்கும். இப்பதான் நீ ஓனர், ஒன் ஆஃப் த பார்ட்னர். அப்ப இன்னும் லேட்டா போகணும்னு சொல்றியா? ஏய், எல்லாருக்கும் முன்னாடியும் நீ தான் போகணும். அப்பதான் உன்கிட்ட வேலை பாக்குறவங்க ஒழுங்கா பாப்பாங்க. புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறப்போ அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்பதான் சீக்கிரம் டெவலப் பண்ண முடியும். என்னதான் நானே தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி பிசினஸ் லெக்சர் எடுத்துட்டு இருக்க? சரி, போய் குளிச்சுட்டு வா. நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். இந்த ஷர்ட் பேண்ட போட்டு ஷூ போட்டு டக்கின்லாம் பண்ணிட்டு போனா எப்படி இருப்ப தெரியுமா? கெத்தா இருக்கும். கதிர், இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ. ஏன் எங்கயாவது ஃபங்க்ஷன் போறோமா? நீ ஆபீஸ்க்கு இதுதான் போட்டுட்டு போகணும். இந்த ட்ரெஸ்ஸா? ஏய், எதுக்கு தானே? அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கும். அதெல்லாம் இருக்காது. ஓனர் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். பின்ன யூனிஃபார்ம் போட்டா போக முடியும்? இல்ல தானா, நார்மலா ஒரு ஷர்ட் பேண்ட் போட்டு போனாலே போதும்ல. எப்பயுமே அப்படித்தானே இருக்க. ஒரு ஏஜென்சியோட பார்ட்னர் நீ. இனிமே அதுக்கேத்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த ஷூவை போட்டுட்டு டக்கின் பண்ணிட்டு வா. போ போ, நிக்காத. சூப்பரா இருக்கு. பாத்தியா, இப்பதான் ஓனர் லுக்கே வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. சும்மா சொல்லாதானா? ஏய், நிஜமா தான்டா. நம்ம செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் இருக்கணும். இனிமே தினம் நீ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போகணும். புரியுதா? சரி, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பை. பை. சார், சொன்னல மில்லு வாங்க ஒருத்தவங்க இருக்காங்கண்ணா, அது இவங்க தான். வணக்கம். வணக்கம்மா. ரகுராமையா வீட்டில இருந்து வந்து என் மில்லை வாங்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நான் ரொம்ப ஆசைப்பட்டு கட்டின ரைஸ் மில்லுமா அது. இப்போ திடீர்னு ஒரு பணம் நெருக்கடி, அதான் விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன். உங்களை மாதிரி ஒருத்தவங்களுக்கு என் மில்லை கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் உங்க மில்ல வாங்குறதுல ரொம்ப சந்தோஷங்க. பேங்க்ல லோன் கேட்டுட்டு இருக்கோம். பேங்க் ஆபீசரும் என் ஹஸ்பண்ட் சிவராமன் மேல சொத்து பத்திரம் இருந்தா உடனே லோன் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, எப்படியும் அவர் பேர்ல வீடு நிலமுன்னு இருக்கும் இல்லையா. நீங்க உடனே ஏற்பாடு பண்ண வேண்டிய வேலையை பாருங்க. ஏன்னா இன்னும் 2 பேர் என் மில்லை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் உடனே பணம் தேவைப்படுது. அதனால யார் பணத்தை உடனே கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் என் மில்லை கொடுக்கலான்னு இருக்கேன். என் மில்லை நடத்துகிற ஒவ்வொரு நாளும் 2 லட்ச ரூபா லாஸ் ஆகுது. அதையும் நான் பார்க்கணும்ல. அதெல்லாம் ஒன்றும் லேட் ஆகுது சார். கண்டிப்பாக லோன் சாங்ஷன் ஆகிடும். நீங்கள் வேற யாருக்கும் கொடுக்க வேணாங்க, இவங்களே வாங்கிக்குவாங்க. நான் அவங்கள நம்புறேன் இல்லைங்க. சீக்கிரமா பணத்தை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாங்க. நீங்க யாருக்கும் அதுக்கு முன்னாடி கொடுத்துறாதீங்க. நாங்க உங்க மில்ல ரெஜிஸ்டர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஆகுற லாஸ் கூட நாங்களே ஏத்துக்கிறோம். வியாழக்கிழமையே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷமா. அப்ப வியாழக்கிழமை பார்ப்போம். சரிங்க, அப்ப நாங்க வரோம். சரி. அப்புறம்
நாங்க வந்து பேசினது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லங்க, ஒரு நல்ல விஷயம் பண்றப்ப 4 பேரோட கண்ணு படும்ல, அதான் சொல்றோம். அதுவும் வாஸ்தவம் தான். எவன் கண்ணு பட்டுச்சோ எனக்கு இந்த மில்லை விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேமா. ம், சரிங்க. பார்வதி நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, நான் சாப்பிட்டு சரிங்க பேசுறேன். மாமா. ம், சரிங்க சம்பந்தி, வா. சார், நான் சொன்ன மாதிரி இவங்க உங்க மில்லை வாங்கிடுவாங்க. அப்புறம் நம்ம பேசின மாதிரி 20% கமிஷனை கொடுத்துடணும். 15 கோடிக்கு 30 லட்சம் பணமாவே எனக்கு கொடுத்துருங்க. நான் சொன்னது தான். நான் எப்போதுமே காசு விஷயத்துல கரெக்டா இருப்பேன்னு உங்களுக்கும் தெரியும்ல. ஆ, கவலையே படாதீங்க. இதை மட்டும் கரெக்டா முடிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை அன்னைக்கே கொடுத்துட்றேன். அதே மாதிரி இவங்க டிலே பண்ணாலும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், பாத்துக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. கண்டிப்பா இந்த வியாழக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடும். அப்ப நான் வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. டெலிவரி எல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டியா? டெலிவரி முடிச்சிட்டேன் சார். அந்த பில்லை காட்டு. வணக்கம் சார். அட வாங்க கதிர். என்ன இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிறந்த நாளா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, சூப்பராக இருக்கு இந்த ட்ரெஸ் உங்களுக்கு. தேங்க்யூ சார். வெளியில எங்கேயாச்சும் போறீங்களா என்ன? அதெல்லாம் இல்லை சார். இல்ல ஸ்மார்ட்டாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கீங்களே. இல்லை, சும்மா தான் சார். சரி கதிர், நீங்க இங்க இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துக்கோங்க. லோடெல்லாம் கொஞ்சம் இறக்க வேண்டியது இருக்கா, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. பேங்க் வேலையை நான் பார்த்துக்கிறேன். ம்? ஓனர் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். பின்ன யூனிஃபார்ம் போட்டா போக முடியும்? பாத்தியா, இப்பதான் ஓனர் லுக்கே வந்திருக்கு. சூப்பரா இருக்க. என்ன மாயா சொல்லு. பெரியம்மா, நான் சொல்றதை கேட்டு அதிர்ச்சி ஆகாதீங்க. நம்ம வீட்ல புதுசா ஒரு பிரச்சனை வரப்போகுது. என்ன சொல்ற மாயா? என்ன பிரச்சனை வரப்போகுது? அது தானா வரப்போறதில்ல, ஒருத்தவங்க பண்ண போறாங்க. யாரு மாயா? பார்வதி சித்தி. இதனால வீட்ல புதுசா பிரச்சனை எதுவும் வராதா? அண்ணி, அதுக்காக எத்தனை நாள் நீ நம்ம இப்படியே இருக்கிறது? அந்த ரைஸ் மில் ஓனர் சொன்னதை கேட்டீங்கல்ல? ஏற்கனவே 2 பேர் வாங்கறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கூடிய சீக்கிரமே அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்து அந்த மில்லை வாங்குற வழியை பார்க்கணும். அப்பதான் பார்வதி ஆசைப்படுற மாதிரி சிவா சகல பேர்ல சொத்தும் இருக்கும், அவருக்கு அந்த வீட்டில் ஒரு மரியாதையும் கிடைக்கும். ரகுராம் சகலைக்கு இணையாக என் சகலைக்கு இணையான மரியாதை கிடைக்கும். அவரு எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணன் குடிஞ்சுக்கிட்டே நிக்கிறாருல, அப்பதான் நிமிர்ந்து நிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அண்ணி, என் புருஷன் மாமா கைய நம்பி நிக்கிற மாதிரி என் பிள்ளைய அப்படி ஆயிடக்கூடாது அண்ணி. அதுக்காகவே இதை பண்ணி ஆகணும். அப்படின்னா பார்வதி சிவா பேர்ல ரைஸ் மில் வாங்க போறாளா? ஆமா பெரியம்மா, அது 15 கோடியோ என்னமோ வருதுன்னு சொல்றாங்க. அவ்வளோ பணத்துக்கு அவங்க எங்க போவாங்க? பணத்துக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது பணம் ரெடி பண்ணி அந்த ரைஸ் மில்ல வாங்கிடணுமா? அது இந்த பாரு, சகல ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஆமா, நீ எப்படி அவரை ஒத்துக்க வச்ச? பார்வதி தான் கிணத்துல எல்லாம் குதிச்சு அவனை சம்மதிக்க வச்சுட்டாளே. அது சரி. சரி, இப்ப லோன் எப்படி வாங்குறது? சொத்தை பிரிக்கிறது மட்டும்தான் மாமா ஒரே வழி. அடுத்து அதுதான் செய்யணும். ஏன்னா இவ்ளோ பணத்துக்கு லோன் கேட்டா கூட பேங்க்ல ஷூரிட்டி கேட்பாங்க. அதுக்கு ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கணும். ஆல்ரெடி சொத்தை பிரிக்க சொல்லி கேட்டாங்க. இப்போ இந்த தடவையும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணா? போன தடவை எப்படியோ நீ அதை தடுத்துட்ட.
இந்த தடவை அந்த மாதிரி கேட்டா என்ன செய்யறது? சொத்தை பிரிக்கணும்னா நாம நினைச்சா மட்டும் போதாதே, அண்ணன் வந்து கையெழுத்து போடணும். அவர் எப்படி பார்வதி கையெழுத்து போடுவாரு? சொத்து வேணும்னு கேட்டு பிரச்சனை பண்ணிடலாம். ஐயோ பார்வதி, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. உன் புருஷனுக்கு தெரிஞ்சா சொத்தை பிரிக்க கூட விட மாட்டான். ரகுராம் சகலை இப்ப இருக்கிற நிலைமையில சொத்தை பிரிச்சு கொடுப்பாரான்னு தெரியல. ஆமா பார்வதி, அண்ணனே குடுக்கறேன்னு சொன்னாலும் சிவா விட மாட்டான். உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சா கூட அனுப்பிச்சிருவா. அப்புறம் நீ போய் ஆத்துல குதிச்சாலும் உன்னை போன்னு விட்டுருவான் பாத்துக்கோ. ஏன் அண்ணி நீங்க வேற பயமுறுத்துறீங்க? ஷூ, அப்ப இதுக்கு என்னதான் வழி? என்னதான் பண்றது? எப்படிதான் சொத்தை வாங்குறது? அதுக்கு எங்கிட்ட ஒரு வழி இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா போதும். அவங்க என்ன பிளான் பண்ணாலும் சரி, நான் சொத்தை மட்டும் பிரிக்க விட மாட்டேன். எப்படியும் சொத்தை பிரிக்கிறதுக்கு ஏன் சைன் அவங்களுக்கு வேணும். அப்போ நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா சொத்தை பிரிக்க முடியாது. என்ன ரெண்டு பேரும் அரண்டு போய் பாக்குறீங்க? இதை எப்படி மாமா பண்ண முடியும்? சரியா போச்சு. ஐயோ, இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், எங்களை கொன்னே போட்டுருவாரு. இப்படி பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது சம்பந்தி. ரிஸ்க் தான். ஆனா இதை விட்டா உங்க ரெண்டு பேத்துக்கு வேற வழியே இல்லை. எப்படியாவது செஞ்சு முடிச்சிருங்க. கரெக்டா வருமா? அண்ணன் கிட்ட போய் எப்படிங்க கையெழுத்து வாங்குறது? சம்பந்தி, நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். இத பாருங்க, சீனு மாப்பிள்ள பேர்லயும் சொத்து இருக்கணும்ல. சகலைக்குன்னு ஒரு பங்கு போயிட்டா உங்களுக்குன்னு ஒரு பங்கு வருமா இல்லையா? சீனு மாப்பிள்ளைக்கு இதை விட ஒரு பெரிய துணி கடை வச்சு கொடுக்கலாம்ல. அண்ணி, மாமா சொல்றதும் சரிதான். எத்தனை நாள் தான் நம்ம இந்த வீட்டுல வேலைக்காரங்களாவே இருக்க முடியும்? நாமளும் கொஞ்சமாவது வாழ்க்கையில செட்டில் ஆகணும்ல. சரியா சொன்ன பார்வதி. அதுக்கு தான் நான் கையோட பொருளை கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க சம்பந்தி, உங்க கையால உங்க அண்ணங்கிட்ட கையெழுத்து வாங்கிருங்க. சகலை மட்டும் கையெழுத்தை போட்டார்னா காரியம் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆனா இந்த டாக்குமெண்ட் விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆகும். கையெழுத்த போட்டதுக்கு அப்புறம் சொத்து கிடைக்குதுல்ல, அப்புறம் என்ன நடந்தா நமக்கு என்ன, அதை பார்த்துக்குவோம். சரி மாமா, நாங்க கையெழுத்து வாங்கிடுறோம். சரி. இந்த பார்வதி ஏன் இந்த மாதிரிலாம் நினைக்கிறா? அவளுக்கு நாங்க அப்படி என்ன குறை வச்சோம்? எல்லாரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாளே. ஐயோ, அவங்கெல்லாம் இப்படி ஒரு யோசனையில இருக்கிறது அவருக்கு மட்டும் தெரிஞ்சா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாரு மாயா. ஏற்கனவே தானா வீட்டை விட்டு போயிட்டான்னு வருத்தத்துல இருக்காரு. இப்ப பார்வதியும் இப்படி பண்ணா கூட இருக்கிறவங்களே சொத்தை பிரிக்க பாக்குறாங்கன்னு அவர் மனசு விட்டுருவாரே. இல்ல பெரியம்மா, நான் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்தை நடக்க விட மாட்டேன். நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு தான் சொல்றேன். பார்வதி அவர்கிட்ட சொத்தை கேட்டு பிரச்சனை பண்ணா என்ன பண்றது மாயா? இல்ல பெரியம்மா, அப்படி கேட்டா சித்தப்பா விட மாட்டாருன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க வேற ஏதாவது ரூட்ல தான் வாங்க பாப்பாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். தனா கதிர்கிட்டயும் இத சொல்லி அவங்க கிட்டயும் ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம். அதோட அந்த லிங்கம் ஏதாவது பிளான் பண்றாரான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். பார்வதி, நிஜமாவே உன் மாமா சொன்னதை செய்ய போறியா? இத செஞ்சா என் புருஷனுக்கு நல்லது நடக்கும்ல அண்ணி. அப்ப நான் இதை செஞ்சுதான் ஆகணும். அண்ணன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாருன்னா சாட்டை எடுத்து வெளுத்துருவாரு பாத்துக்கோ. ஐயோ, நீங்க வேற பயமுறுத்தாதீங்க அண்ணி. மாமா கிட்ட இருந்து எப்படியாவது இந்த டாக்குமெண்ட்ல நான் சைன் வாங்கி காட்டுறேன். வாங்க. சரி, போ. சிவா, சிவா, என்னப்பா? சிவா வீட்டுல இல்லப்பா, மரக்கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஓ அப்படியா? என்னப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லம்மா, போன மாச கணக்கு பார்த்து முடிச்சிட்டேன். இந்த மாச கணக்க பார்க்கணும். அப்படியே நம்ம குசலம்பாளையம் கேசவன் அவன் இடத்த குத்தகைக்கு வாங்கணும்ல, அது இந்த மாசம் முடியுது. அத ரெனியூ பண்ண சிவா கிட்ட டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வைக்க சொல்லிருந்தேன். அதுலயும் சைன் பண்ணணுமா? மா, அவ அப்பவே ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னா. அவ ரூம்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியுமா?
நான் எடுத்துட்டு வரேன்ப்பா. ஆ, அத்தை இருங்க இருங்க, மாமா சொல்றத நான் கேட்டேன். நேத்து நைட்டே அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி பீரோல தான் வச்சிருக்காரு. அத நான் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன் மாமா கிட்ட. சரி, எடுத்து கொடுத்துடு என்ன. ஆ. ம். அண்ணி உள்ள வாங்க. அண்ணி, கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு பாத்தீங்களா? எப்படி மாமா கிட்ட சைன் வாங்குறதுன்னு தெரியாம இருந்தோம். இப்போ நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன பண்ண போற? இருங்க சொல்றேன். இத போடிங்க. அண்ணி, லிங்கம் மாமா கொடுத்த அந்த டாக்குமெண்ட் கொடுங்க. இந்த பார்வதி, இந்த பத்திரத்தை இது கூட வச்சு நான் மாமா கிட்ட சைன் வாங்குறேன். பார்வதி, அண்ணன் மட்டும் படிச்சு பார்த்துட்டா அவ்வளவுதான், நம்மள தொலைச்சு போட்டுருவாரு. அதெல்லாம் படிக்க விடாம நான் சைன் வாங்கிடுறேன். இந்த வாய்ப்பை விட்டுறவே கூடாது அண்ணி. வாங்க. சரி. அண்ணி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி பார்வதி. மாமா, ஆ, அத்தை உள்ள வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. அதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆ. இந்தாங்க. நீங்க கேட்ட டாக்குமெண்ட் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு மாமா. ம், ம். சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல மாமா, நீங்க முடிச்சிட்டு கொடுங்க, நான் போய் பீரோல வச்சிடுறேன். நாம கொடுத்த அந்த டாக்குமெண்ட்டை படிக்க விட்டுறவே கூடாது. மாமா, என்ன என்ன மன்னிச்சிருங்க மாமா. எதுக்கு? இல்ல, இந்த வீட்ல என்னென்னமோ பிரச்சனை நடக்குது. அதுவே உங்க மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். இதுல நான் வேற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு வேற கேட்டேன். அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது. இல்லம்மா, நீ சிவாவுக்காக தான் கேட்டேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அவனை நினைச்சு நீ கவலைப்படாத. சிவாவுக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சொத்தை பிரிச்சு என்ன ஆக போகுது? என்ன மாமா? அப்போ நீ பிரிச்சு கொடுக்க சொன்ன, அப்படி பண்ணிருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல ஒன்னா இருக்க முடியுமா? ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப சுலபம் பார்வதி. ஆனா அதுக்கான விளைவு என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். நீ சிவாவை நினைச்சு கவலைப்படாத. இந்த வீட்டு மருமகளா உன் கடமை ஒண்ணுதான். நம்ம குடும்பம் உடையாம பார்த்துக்கணும். சரிங்க மாமா. இதை எடுத்துட்டு போய் உங்க ரூம்ல வச்சு. சரி. பார்வதி, எது கூப்பிடுறாரு? ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாமா. நான் வயல் வரைக்கும் போறேன். சிவா வந்தா அவனை அங்க வர சொல்லிடு. அங்க கொஞ்சம் வேலை இருக்கு. சரிங்க மாமா, நான் சொல்லிடுறேன். சுபா, என்னாச்சு பார்வதி? சைன்லாம் வாங்கிட்டேன் பாருங்க. பயங்கரமான ஆளுதானே. என்னால இவ்ளோ தைரியமா சைன் வாங்கிருக்க முடியாது. பயந்து பயந்து இருக்கிறத விட நமக்கு வேணுங்கிறத தைரியமா செஞ்சிடணும். என்னமோ பார்வதி, இப்பவும் எனக்கு பயமா தான் இருக்கு. அண்ணனுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. அதான் சைன் வாங்கியாச்சுல்ல. முதல்ல உங்க தம்பி பேருக்கு இந்த சொத்து எல்லாத்தையும் மாத்தணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. வாங்க, உடனே போலாம். நான் இந்த நோட்டெல்லாம் உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். சரி பார்வதி.
வாங்க நீ வெளியே போயிட்டு வரீங்களா? ம் ஆமா. நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? சீனுவோட கடைக்கு. என்ன நீ ஒன்னு சொல்ற, அவ ஒன்னு சொல்றா? இல்லக்கா, துணி கடைக்கு போயிட்டு அப்படியே ரைஸ் மில்க்கு போறோம். அதுதான் சொன்னோம் இல்ல நீ? ஆமா நீ, ஆமா. சரி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வரோம். வா பார்வதி. மாயா, சொல்லுங்க பெரியம்மா, என்ன விஷயம்? பார்வதியும் பத்மாவும் ஏதோ தப்பு பண்றாங்கன்னு தோணுது. நீ சொன்னல அந்த ரைஸ் மில்ல வாங்க போறாங்கன்னு, அது விஷயமா தான் ஏதோ செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன், என்னாச்சு பெரியம்மா? இல்ல, 2 பேரும் அவசர அவசரமா எங்கேயும் வெளியே போறாங்க. எங்க போறீங்கன்னு கேட்டா பத்மா சீனுவோட துணி கடைக்கு தான் போறோம்னு சொல்றா. பார்வதி ரைஸ் மில்லுன்னு சொல்றா. மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஏதாவது விபரீதமா பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அந்த பணத்தை ரெடி பண்ண தான் ஏதாவது பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க பெரியம்மா, நான் பாத்துக்கிறேன். வச்சுட்டுமா? சரி. ஹலோ, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்கள் வீட்டிலேருந்து 2 லேடிஸ் வந்து உட்காந்துருக்காங்க. கூடவே லிங்கன்னு ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. உங்கள் குடும்ப சொத்தை கொஞ்ச நேரத்தில் பிரித்து எழுத போகிறாங்களா மேடம்? என் பெரியப்பா ஒத்துக்காம அவர் சைன் இல்லாம அது பண்ண முடியாதே. பார்வதிங்கிறவங்க ஐயாவுக்கு தெரியாமலே வேற சில பத்திரத்தோட சேர்த்து சொத்து பிரிக்கிறதுக்கான பத்திரத்தையும் சேர்த்து வச்சு கையெழுத்து வாங்கிட்டாங்களா மேடம்?